நாங்களும் ஃப்ரேம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போவும் நாங்கள் காலேஜில் வந்து 4 பேர் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஃப்ரேமிங் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் ஃபார் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4. இன்னும் கொஞ்சம் மெட்ராஸ் சிட்டி டயலாக் காலேஜ், மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் இவங்கெல்லாம் வந்து குரூப் 1 பண்ணுவாங்க. நாங்கள் குரூப் 2 பண்ணுவோம். சில காலேஜ் குரூப் 3 பண்ணுவாங்க. சில காலேஜ் குரூப் 4 பண்ணுவாங்க. குரூப் 4க்கு சாதாரண இருந்தால் போகும். லேட்டஸ்ட் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருப்பாங்க, அவங்க போவாங்க. நாங்கள் ஹெச்ஓடிசி பிரின்சிபல்ஸ் எல்லாம் நாங்கள் குரூப் 1 போவோம். எங்களுக்கு அடுத்த இருக்கிற அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ் அவங்க குரூப் 2 போவோம். அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் திங்கிங் எப்படி இருக்கும், உங்கள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் திங்கிங் எப்படி இருக்கும், இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க எங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடியவங்க அவங்க அடுத்து இருக்கக்கூடியவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க, உங்கள் லெவலில் அவங்க திங்கிங். அப்போ உங்களுக்கு என்ன கேள்வி பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் யார், எப்போ, எப்படி, ஏன். 5 W's and 1 H. திரும்ப உங்களுக்கு கேள்விங்களா? 5 W's and 1 H formula for journalism. What, when, where, why, who and how. யாரு, எங்க, எப்பொழுது, எப்படி, ஏன், எப்படி. ஸோ இந்த 6 கேள்விகளையும் நீங்க கேட்டால் தான் நீங்க ஒவ்வொரு அந்த கொஸ்டின் எடுத்து பார்க்குறப்பே இதை அங்கே அப்ளை பண்ணணும். எது, எப்போ, ஏன், எப்படி, யாரு, யாருக்கா. அப்போ எல்லாத்தையும் ஒரே மைண்டை உங்கள் மைண்டை கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ ஏன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நடத்துகிறோம் கூட தெரியுமா? ஏன் எங்களுக்கே ஐஏஎஸ் கொடுக்கக்கூடாது? இத்தனை சர்வீஸ் இருக்குல்ல. நாங்கள் கலெக்டரோட சம்பளம் கூட வாங்குறோம். கலெக்டர் சம்பளம் 1.5 லட்சம் தானே. நாங்கள் வெளியூருக்கு 3 லட்சம் இல்லை. நான் பென்ஷனே 1.5 லட்சம் வாங்கிட்டு இருக்கேன். ஏன் அவங்களுக்கு மட்டும் அது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் மெத்தடாலஜிக்கலி மைக்ரோ லெவல் இந்த ரெண்டுமே அப்ளை பண்ணணும். மைண்ட் ரெஃப்ரெஷிங், மைண்ட் ப்ளோயிங், மைண்ட் கேப்சரிங். மைண்ட் ரெஃப்ரெஷிங் அப்படின்னா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன போயிட்டு இருக்கு, நம்ம முன்னால் என்ன போயிட்டு இருக்கு. சரி, எங்க நியூஸ் கிடைக்குது, யார் நியூஸ் ப்ரொடியூஸ் பண்றா? நியூஸ் தனியாக ஃபேக்டரி இருக்கா? சுகர் கேன் ஒரு ஃபேக்டரி இருக்கு. நம்ம ஜீனி வாங்குறோம், ஜீனி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னா சுகர் கேன் எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு குரூப் உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன்ல கேள்வி வைப்போம். பயாலஜி ஜுவாலஜி படிக்கிறப்போ நீங்க கேள்வி வரும், ஹவு கேன் வி ப்ரொடியூஸ் சுகர் கேன், ஆர் என்ன சொல்றோம், ஜீனி என்ன சொல்றோம், சுகர் எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு 10 பாயிண்ட்ல அது எழுதணும். புல்லட் பாயிண்ட்ல ஒன்னா எப்பவுமே நீங்க வந்து எழுதுறப்போ அது முக்கியம். மெத்தடாலஜிக்கல் ரைட்டிங் அது தெரிய சொல்றேன். எஸ்ஏ கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் தைரியமா அந்த ஆன்சர் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாலேயே ஒரு ப்ரிலூட் அப்படி போட்டுக்கோங்க. ப்ரிலூட் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டுட்டு ப்ரிலூடு போட்டுட்டு இன்ட்ரோடக்ஷன், ரீசன்ஸ் 1 2 3 4 5 6, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் கன்க்ளூஷன். இதை முதல்ல ஒரு அரை பக்கத்தில் எழுதிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ட்ரோடக்ஷன் போட்டு மறுபடியும் ஆரம்பிக்கும். முன்னுரை போட்டு என்ன காரணங்கள், என்ன என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி வரி சொல்லிட்டீங்கன்னா திருத்துறவனுக்கு உங்களுடைய மெத்தடாலஜிக்கல் சைட்டை புரிஞ்சுக்குவான். அதாவது நீங்க இந்த சப்ஜெக்ட்ல தரவா இருக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்களே சொல்லிடுறீங்க. ஒரு 10 பாயிண்ட்ல சொல்லிட்டு அந்த 10 பாயிண்ட்டை விலைக்கு கொண்டு போறீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சைக்காலஜியாவை ஸ்டடி பண்ணுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா 6 மார்க் போறவன் 8 மார்க். இது ஒன்றும் இல்லை, நம்ம சாதாரணமாக ட்ரெஸ் போட்டு வர்றதுக்கு கோட்டு சூட்டு போட்டு வர்றது வித்தியாசம் இருக்கா? சாதாரணமாக ட்ரெஸ் போட்டு வந்து பேசினா நீங்கள் சாதாரண வாத்தியார் நினச்சிருப்பீங்க. இதே நான் கோட்டு சூட்டு பேசணும் மனசாம இருக்காது நினைச்சிருவீங்க. அவர் பேசுறதுக்கும் நான் பேசுறதுக்கும் இப்பதான் புரியுது. ஆனா உடையும் பேச்சும் தான் ஒரு மனிதனை மாற்றுகின்றது. ட்ரெஸ் அண்ட் அட்ரஸ் மேக் எ மேன் அப்படிங்கிற ஒரு ப்ரோவர்ப் இருக்கு. ட்ரெஸ் அண்ட் அட்ரஸ் மேக் எ மேன். ஒருவருடைய உடையும் பேச்சும் தான் அவனை உச்சத்துக்கு கொண்டு செல்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இங்கேயும் பல தலைவர்கள் ஏன் வந்து தன்னுடைய வாரிசுகளுக்கு சில விஷயங்களை அப்படியே பாடமாக கொண்டு போக நினைக்கிறாங்க. அவங்க உச்சத்துக்கு போயிட்டாங்க. அடுத்த ஜெனரேஷன் அவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னா
அவங்கள மாதிரி வரணும்னு சொன்னா பல விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வரணும், தகுதி உனக்கு ஃபியூச்சர்ல வருது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நீ என்ன, இன்னைக்கு ஃபெரோஸ் காந்தியோடைய ஒய்ஃப், அவ்வளவுதான், ஜஸ்ட் ஃபெரோஸ் காந்தியோட ஒய்ஃப் நான். அப்பா அப்படி விரும்பல. அப்பா என்ன சொல்றாரு, நீ உலகத்தை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு. எங்க இருந்து எழுதுறாரு, ஜெயிலே எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இது கேள்வி வைப்பான், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இஸ் ரிட்டன் பை ஜவஹர்லால் நேரு, ஃபெரோஸ் காந்தி, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, மகாத்மா காந்தி. none of the above. none of the above. எதுவுமே இல்லை. யார் எழுதுனது, ஜவஹர்லால் நேரு. Jawaharlal Nehru wrote Discovery of India for the country of Indian people. சரியா தவறா? ரெண்டும் சரியில்லையா? ரெண்டும் சரியில்லை. என்ன யாருக்கு எழுதினார் அவர்? அவங்க மகளுக்கு. தன்னுடைய மகளுக்கு கடிதமாக எழுதியிருப்பார். கடிதம் வரியில அப்படியே எங்கிருந்து எழுதுறாரு, எந்த ஜெயிலிருந்து எழுதுறாரு, எந்த தேர்தல் எழுதினாரு, எந்த பேனாவை வச்சு எழுதினாரு, இதுதான் ஐஏஎஸ் கேட்கறது. இவன் என்ன கேட்பான், எங்கேருந்து எழுதினாரு, அதோட முடிஞ்சு வச்சு. இவன் ஏன் எழுதினாரு, எங்கேருந்து எழுதினாரு, எதை வச்சு எழுதினாரு, அவருக்கு எந்த நோட்டு எழுதினாரு, அந்த நோட்டு ப்ரொடக்ஷன் எங்கேருந்து வந்தது, இம்போர்ட்டடா லோக்கலா, பேனா எங்க, மை பேனாவா அல்லது வேற பேனாவா, அந்த மை இங்கிலாந்தோட இம்போர்ட்டா, இதுதான் மைக்ரோ லெவல் ரைட்டிங். புரியுதா? இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப ஓப்பனா சொல்ல பார்த்தா நீங்க மேக்ரோ விட்டு வரமாட்டீங்க. அதாவது வரலாறு மொத்தம் வரலாறு படிச்சுட்டு ஏதோ மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டு பாயிண்ட் இருக்கலாம் எல்லாமே எடுத்துக்கோங்க. 100 பேர் இருந்தீங்கன்னா 98 பேர் இதுவாக இருக்கலாம் அப்படிதான் டிக் பண்றோம். 100% பார்த்த உடனே 100% உங்களுக்கு யாரும் சொல்லுவோம் 100% இது ஆன்சர் அப்படின்னு நாங்கள் டிக் பண்ணி சொல்லுவோம். வராது, வரக்கூடாது. 100% ஆன்சர் நீங்க டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா you are not eligible for the post of group 1 services. அது உங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்க வந்து analytical, you must go by seeing the questions and for getting answer you got to apply the analytical approach of the studying of the material. இந்தவா இருக்கணும், இதுவா இருக்கணும், இதுவா இருக்கணும். ஏன்னா கலெக்டர் எடுத்தவன் டக்கு முடிவு பண்ண மாட்டாரு. கலெக்டர் கீழே கூடிய பிஎல் அடுத்த கடை இருக்கிறதுனால அவங்க டெப்டி கலெக்டரோ உடனே முடிவு எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் விட்டு விட்டு உங்களை பேர சொல்லுவாங்க. பேர சொல்லி அவர் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணிட்டே இருப்பார். ஒவ்வொரு பாயிண்டா எழுதிட்டு இருப்பார். கடைசியில் அவருக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். சப்ஜெக்டே தெரியாட்டா கூட அவர் அந்த இடத்துக்கு வந்து போக்சோ கலெக்டருக்கு தெரியல. கலெக்டருக்கு தெரியாம கலெக்டர் ஆக முடியாது. போக்சோ பத்தி ஒரு கலெக்டருக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அவர் கலெக்டர் ஆக தகுதி இல்லை. சரி, கன்ஃபர்டு வந்தார். கன்ஃபர்டுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. கன்ஃபர்டுனா மரியாதை நிமித்தமாக, அதாவது ஐஏஎஸ் கேடர்ல வராம இங்க இருந்து சாதாரண தாசில்தார்ல ஆரம்பிச்சு கடைசி காலத்துல கன்ஃபர்டு ஐஏஎஸ் மரியாதைக்குரிய பட்டாளர். அவர் ஒரு கடைசி ஒரு வருஷத்துக்கு போயிடுவார். அவர் போறப்போ உதாரணம் சொல்றேன், சமீபத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால அக்கையோட இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், என்னது அக்கையோட இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், எய்ட்ஸ். இங்க ஒரு பெரிய டாக்டர், வயசு வந்து யாருக்கு அப்போ 75 வயசு. நான் அதை எடுத்து ஸ்பெஷலைஸ் பண்ணி நியூயார்க்ல இருக்கக்கூடிய அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து லிட்ரேச்சர் வரவழைச்சு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் எடுத்து ஸ்லைடில் போட்டு ஒரு சின்ன பாம்ப்ளெட் அடிச்சு எல்லா பேராமெடிக்கலுக்கும் டாக்டருக்கும் நான் கிளாஸ் எடுத்துருக்கேன் அபவுட் எய்ட்ஸ். அங்கே ஒரு பக்கத்தில் சீனியர் மோஸ்ட் டாக்டர் இருக்காரு, நான் பேர சொல்ல விரும்பல, இப்போ ரிட்டையர். அவர் மெல்ல பார்த்துட்டு என்னுடைய ஸ்லைட்ஸ் ரொம்ப நாள் உருவுறாரு பக்கத்தில். நான் கேட்டேன், டாக்டர் இது எதுக்கு அவங்க வேணுமான்னு. இல்லை பார்க்குறேன், விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா 2 ஸ்லைட்ஸ் காணும். பார்த்தா அவர் பாக்கெட் போட்டு போயிட்டாரு. அவர் பிரச்சனை என்ன சொன்னா, அவர் படிக்கிற காலத்துல இம்யூனாலஜி படிக்கிற காலத்துல இம்யூனாலஜி பத்தினா அவங்களுக்கு தெரியுமில்ல. இம்யூனாலஜி என்னது, எதிர்ப்பு சக்தி. அனாட்டமி அதாவது படிச்சிருக்கீங்களா, சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா? எனக்கு சயின்ஸ் தெரியாது, கற்றுக்கிட்டு தான். அனாட்டமி ஃபர்ஸ்ட் இயர் கொடுத்து அனாட்டமி படிக்கிறீங்க. அனாட்டமி படிக்க போறப்போ நான் அனாட்டமி படிக்காமலேயே ஒரு வாரம் மதுரை மெடிக்கல் காலேஜில்
அனாட்டமி டிபார்ட்மெண்ட்டில் நம்ம உங்கள் இந்த இதில் லைப்ரரி இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு ஹால் இருக்குது அனாட்டமி லேப். அதில் பெரிய தொட்டி இருக்குது, இன்னொரு தொட்டி, அங்கே ஒரு தொட்டி, இன்னொரு தொட்டி, பெரிய ஒரு டேபிள் இருக்குது. நாங்கள் எல்லாம் நின்றுட்டோம், அப்படியே பார்த்தோம். ஒரு மாதிரி ஆசிட் ஸ்மெல் அடிக்குது. ஏன்னா தெரியுமா எப்படி இருக்கு அனாட்டமி டிபார்ட்மெண்ட். 2 பேர் வந்தான், நம்பர் 2 நம்பர் 3 பார்சல் நம்பர் 5 அப்படின்ற ஒரு டாக்டர். நேரம் போனால் வந்து தண்ணியை கணிச்சிக்கிட்டுனா நான் முதல் தொட்டி கொடுக்கு முதல் குட்டியை பிடிக்கலான்னு சொல்லிட்டேன். பார்த்தா ஒரு கம்பியை விட்டு அப்படி தூக்குறான். யானை மிதிச்சு போட்டால் எப்படி இருக்கும் மனுஷன் உடம்பு, எதுவுமே இல்லாமல் தூங்கிருக்குன்னா அதே மாதிரி ஒரு அப்படியே வருது. ஒன்றும் உடம்பு ஒன்றும் இல்லை, மேலே படி வைக்கிறான். ஒரு டீ கொடுத்து காலுக்குள்ள சொல்லுவான், நம்ம அடிப்பமுள்ள பம்பு அதே மாதிரி தண்ணி ஊற்றுற ஒன்றும் இல்லை, அது அப்படியே 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 உப்புது படுக்க வச்சுட்டாங்க. இதான் டெட் பாடி. இதில் ஹார்ட் எங்கே இருக்கு எங்களுக்கு காட்டுறாங்க. நாங்கள் அதை போட்டு கட்டிக்கிட்டு நாங்கள் ரெட் கிராஸ் இருக்கிறதுனால கற்றுக்கணும். ஒரு நாள் அங்கே, 2 நாள் அங்கே, 3ஆவது நாள் ஒரு கூட்டு போனாங்க. உள்ளே போகவே முடியல. அது மெடிக்கல் காலேஜ் எங்கே இருக்கும், அது மார்ச்சூரி. மார்ச்சூரில் 2 நாள் எங்களுக்கு ட்ரைனிங். உள்ளே திறந்து காட்டுறான், தலை காணாம தொங்கிட்டு இருக்கு, இது தொங்கிட்டு இருக்கு, அது காணி, இது காணி, தொங்கிட்டு இருக்கா, தொங்கிட்டு இருக்கு, ரத்தமாக கொட்டிட்டு இருக்கு. 1 மாசமா கிடக்குது, 6 மாசமா கிடக்குது, 2 வருஷமா கிடக்குது. உள்ள ஏசியில் அது அப்படியே கிடக்குது. அதை எடுத்து அதனுடைய வரம்பு, அந்த நரம்பு என்ன, அவருடைய கை என்ன, விரல் என்ன, எந்த விரல் என்ன நாங்கள் சொல்லணும். எங்களுக்கே எப்படின்னா மெடிக்கல் காலேஜ் படிக்கிற டாக்டர்ஸே எப்படி படிக்கணும், அந்த மாதிரி படிக்கிற காலத்தில் படித்தது அவ்வளோதான் அந்த டாக்டருக்கு. ஆனால் இன்னைக்கு டெவலப் ஆகக்கூடிய அக்யூட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோமை பற்றி அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவர் படிக்கலை. இப்போ வந்து லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டை தெரிஞ்சுக்க விரும்பல. இப்போ தெரிஞ்சுக்க விரும்புகிறப்போ அவருக்கு வந்து வயசாகிடுச்சு. அப்போ நம்ம ஸ்லைட்ஸில் எல்லாமே இருக்குது. இதை 2 உருவி கொண்டு போய் வீட்டில் போட்டு பார்த்துட்டா நாளைக்கு வந்து பேசிக்கலாம். ஸோ அதுதான் இன்னைக்கு நாலேஜ். எந்த வயசில் எது கற்றுக்கணும், அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படி நினச்சிங்கன்னா அர்த்தமே இல்லை. படிப்புக்கு வயசே கிடையாது, அறிவுக்கு கிடையாது. அறிவு இன்னைக்கு இதுலேயுமே உதாரணமாக ஒரு டாக்டரேட் வாங்கியிருக்காங்க ஒரு அம்மா, 95 வயசு, பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி இமேஜ் ஒரு காலத்தில் இருந்துருக்கும், நான் படிக்கணும், இந்த என்னுடைய பேத்தி டாக்டரேட் வாங்கிட்டா நானும் வாங்கணும். நாலேஜ் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, ஆனால் வயசு மெமரி லாஸ் எல்லாம் அனுபவிச்சு இருந்தாலும் எழுதி பார்த்து எழுதி டாக்டரேட் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மைக்ரோ லெவல் அப்ரோச் தான் நம்ம குரூப் சர்வீசஸில் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நான் சொன்ன பயந்த 2 விஷயம், மேக்ரோ மைக்ரோ. ஒரு பாடத்தை மேலோட்டமாக நிறைய எடுத்து மேலோட்டமாக பார்க்குறது பேர் மேக்ரோ லெவல் ஸ்டடி. ஒரு பாடத்தை அக்கு வேறு ஆணி வேற நுழைந்து உள்ள எடுத்து பொறுக்கி எடுத்து அதை எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிறது பேர் மைக்ரோ லெவல் ஸ்டடி. இப்போ உங்களுக்கு நீங்கள் குரூப் 1ஓ குரூப் 2ஓ குரூப் 3ஓ குரூப் 4ஓ வாட்டெவர் மேபி எந்த பாடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மைக்ரோ லெவல் ஸ்டடி. இதை மனசில் ஸ்ட்ராங்காக வச்சுக்குவாங்க. 2வது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இந்த குறிப்பிட்ட இந்த சிச்சுவேஷனில் எதை செய்யணும், எதை நீங்கள் கண்டிப்பாக கூடாது. வீட்டில் தம்பிய, அண்ணன், அக்கா எல்லாரும் இருப்பாங்க. எல்லாருக்குமே இந்த விஷன் வராது. உங்கள் வீட்டில் எடுத்துப்பாங்க 5 பேர் இருக்காங்க, 5 பேர் ஐயா இருக்கீங்களா? இல்லை. ஒருத்தர் என்ன, பிகாஸ் ஆஃப் ஃபோர்ஸ், பிகாஸ் ஆஃப் கமிட்மெண்ட், பிகாஸ் ஆஃப் தேர் காம்படிஷன். சமுதாயத்தில் எல்லாரும் படிக்கணும்னு சொன்னாங்க, அதுக்காக படிக்கிறேன். வீட்டில் படிக்காங்க, எங்கள் தாத்தா வந்து ஐஏஎஸ் எடுத்தார், நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கும். யாருக்குமே வீட்டில் நான் ஐஏஎஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தரும் ரொம்ப ரேர். நான் இதுக்கு தான் பிறந்திருக்கேன், இதுக்கு தான் நான் என்னோட அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சிந்தனையை மனதுக்குள்ளே இருக்க வேண்டும். அதுதான் ஃபர்ஸ்ட் டூஸ். நீங்கள் எந்த குறிப்பிட்ட எல்லையை தொட நினைக்கிறீங்களோ அந்த எல்லை உங்களுடைய வரையறைக்குள்ள கொண்டு வந்து லிமிடேஷன் எந்த அளவு உங்களுக்கு தெரியும், உங்களுடைய லிமிடேஷன் என்ன தெரியும், உங்களுடைய ஃபால்ட் ஃபைண்டிங் நேச்சர் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாருக்குமே ஃபால்ட் ஃபைண்டிங் நேச்சர் இருக்கும். உட்காந்துருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க, 4 பேர் இருக்கீங்க, 4 பேர் எல்லாரும் வரல. நான் அன்னைக்கு வரப்ப 2 பேர் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இடமா எல்லாரும் எங்கே போனாங்க, 25 பேர் போனாங்க. 25 பேர் இருக்கிறது பெரிய அதிசயம். We want to thank Mr.
சென்ட்ரல்ல எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, எந்த ஒரு இது ஒரு முன் உதாரணமாக எனக்கு இதுதான் வேணுங்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் இல்லை. இவங்க கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்கேன் யாரும் இல்லை. இவங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க செய்வாங்க அதுக்காக இங்க யாரும் வரல. எல்லாருமே அவங்க நேர்த்திக்கடனா இந்த பணியை எடுத்து பண்ண வந்துருக்காங்க அப்படிங்கிறதுல. ஏன்னா டைம் ஸ்பெண்டிங் இது சாதாரண விஷயம் இல்லை. இட் இஸ் வெரி வெரி ப்ரீசியஸ் இன் த வேர்ல்ட் இஸ் கீப்பிங் டைம். டைம் ஃபேக்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அமையாது. ஒரு ஏஜுக்குள்ள தான் இது எல்லாமே. ஒரு ஏஜ் கடந்தது அப்படின்னா அது ஸ்பெஷலைசேஷன் ஆகி போகும். நான் 95 வயசு அம்மாவை சொல்றேன்னா அது ஸ்பெஷலைசேஷன். இந்த ஏஜ் ஒரு 21 இருந்து 27 வரைக்கும் தான் இந்த ஆப்ட் ஏஜ் ஃபார் ரைட்டிங் தி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஆல் இந்தியா லெவல் அண்ட் ஆல்சோ தி ஸ்டேட் லெவல். முந்தி இருந்த அந்த கஷ்டமான காலம் இன்னைக்கு கிடையாது. நம்ம பாடத்தை எடுத்து படிக்க போற இன்னைக்கு ஒரு டைம் டேபிள் என்ன? டைரி, ரைட்டிங் டைரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். I am not talking about your personal diary. I am talking about your academic diary. இதுவரைக்கும் இல்லைனா கூட இன்னைக்கே ஆளுக்கு ஒரு டைரி வாங்கிக்கோங்க. அந்த டைரியில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மேட்ரு, இன்னைக்கு எழுதுற மேட்ரு டைரியில் இருக்கு. நாளை கழிச்சு அடுத்த வாரம் ஒரு டைம் ஃப்ரேம்ல இந்த நேரில் இந்த தேதியில எந்தெந்த பாடத்துக்கு என்னென்ன ஒதுக்கணும் அப்படிங்கிறது ஒரு டைரி. ஜஸ்ட் லைக் இண்டெக்ஸ். இன்னைக்கு அப்படி பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு என்ன பாடம் அது உங்களை டைரக்ட் பண்ணுவோம். உங்க மனசு இனிமேல் டைரக்ட் பண்ண விடக்கூடாது. உங்க மனசு ஏற்கனவே எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு அந்த டைரி ஓபன் பண்ணி இன்னைக்கு இந்த பாடத்தை படிக்க போறோம் அப்படின்னு எடுத்து வச்சாச்சுன்னா அந்த பாடத்தை அன்னைக்கு நீங்க முடிச்சாகும். ஒரு வாரம் கழிச்சு அடுத்த வாரம் அந்த பாடத்துக்கு தள்ளிக்கலாமா? தேவையே இல்லை. டைம் பிளானிங் இஸ் worthwhile when you are applying, when you are going, when you are writing these types of examinations. டைம் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பர்சனலா பேசுறதுக்கும் பர்சனலா வந்த உடனே 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நல்லா பேசிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பேசுறது எல்லாமே சப்ஜெக்ட். Analytical oriented discussion is very much needed. ஒரு டாபிக் எடுத்து நீங்க ஒரே டாபிக்கே 10 பேர், ஒரு டாபிக்கே இன்னொரு 10 பேர், ஒரு டாபிக்கே இன்னொரு 5 பேர். அப்போ ஒரு நாளைக்கு 3 டாபிக் நம்ம பார்த்துறோம். ஒரு டாபிக் 5 வச்சுக்கோங்க. ஆளுக்கு 5 குரூப் வச்சுக்கோங்க. ஆளுக்கு 5 டாபிக் எடுத்துக்கோங்க. 5 டாபிக்கை அந்த 5 பேர் முதல் 5 பேருமே முதல்ல கிளாஸிஃபை பண்ணிருக்கு, தரவு பண்ணிருக்கு. சும்மா சிம்பிளா ஒரு லெசன் போதும். எல்லாமே இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு லெசன் எடுத்து தரவு பண்ணி 5 பேர் முதல்ல பேசுறது. அவங்க 5 பேர் தனியாக பேசுறது. அந்த 5 1 × 2 2 பேர் கலந்து எக்ஸைட் பண்ணுங்க. நீங்க கத்துக்கிட்ட அந்த 5 பேர் கத்துக்கிட்ட விஷயத்தை அடுத்த 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த 5 பேர் அவங்க கத்துக்கிட்ட அந்த விஷயத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படியே மாறி மாறி பண்ணீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் வேலையை 5 நாள் வேலையை நீங்க கேதர் பண்ண முடியும். மனசுல ரீட் பண்ணி சேர்க்கிற காட்டணும் கேட்கிற விஷயத்தை பார்த்தீங்களா ரொம்ப ஸ்ட்ராங். நம்ம படிச்சு எழுதுற காட்டணும் கேட்டறிதல். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்ம மதுரை யூனிவர்சிட்டியில் நாங்கள் டூரிசம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்காக இங்கேருந்து காலேஜ் ஸ்டாஃப் 5 பேர் படிச்சுட்டு இருப்போம். மதுரையில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். அதை படிச்சு இன்னைக்கு நாளைக்கு படிச்சு நீங்கள் படிச்சுட்டு இருக்கோம். நான் படிக்கவே இல்லை. 5 ஸ்டாஃபும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னேன்னா, நீங்கள் படிக்கிறப்போ கொஞ்சம் பலமாக வாசிட்டு வாங்க அப்படின்னு எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட உட்காந்து கேட்டு இவர்கிட்ட வந்து கேட்டு நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு பரீட்சையில் போயிட்டோம். ரிசல்ட்டு எனக்கு எல்லாமே 85 அப்போ எழுதுனவங்க அத்தனை பேர் 55 மார்க். தட் இஸ் கிராஸ்பிங் பவர் இருக்குல்ல. இந்த சப்ஜெக்ட்ல இதை அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது அப்படியே நிற்கும். கேட்டல் அறிவு தான் மிக முக்கியமானது. அதுதான் சொல்றேன், கேட்கிறப்பே உங்களுக்கு வந்து உட்கார்றப்போ நத்த கிடைக்க போகுது அப்படின்னு உட்காந்துருப்போம். அப்புறம் கொஞ்சம் சரி வழக்கம் போல வராலும் இவர் ஒருத்தர் நினைச்சோம். அப்புறம் கொஞ்சம் சரி இவர் ஏதோ கொஞ்சம் பேசுறாரு, அந்த அம்மா சொல்லிட்டாங்க நிறைய ஆகும் சொல்றாங்க அப்படின்னு மனசு வரும். அப்புறம் கடைசியில் கொஞ்சம் கேட்கலாமான்னு தோணும். அப்புறம் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ தான் 100% அட்டென்ஷன் வாங்கியிருக்கேன். இப்போ தான் ஜஸ்ட் நான்
இப்போ தான் 100 அட்டன்ஸ் கிடைச்சி அதில் ஒன்று வந்து இன்னும் கொஞ்சம் குசும் தான் இருக்கு. 98 தான் கிடைச்சிருக்கு. ஒரு 2 பாயிண்ட் குறைச்சிட்டேன். ஏன்னா அவங்க சின்ன கூட வேற எங்கேயோ ஒரு பீஸ் கூட ஏதோ சிரிச்சுட்டு இருக்காங்க. பட் ஓகே, இப்போ வந்துட்டாங்க. இப்போ கடைசி வந்து சேர்ந்துட்டாங்க. சைக்காலஜி ஃபேஸ், அதுக்கு என்ன சொல்லுவோம், ஃபேஸ் ரீடிங், ஃபேஸ் சைக்காலஜி. நான் சொன்ன பாயிண்ட் அத்தனையுமே ஒவ்வொரு தனித்தனியாக என்னால் எழுதி சொல்ல முடியும். யார் யாருக்கு என்ன ஓடிக்கிட்டு சொல்லுது. I am also post graduation in psychotherapy, counseling and psychotherapy. அதனால யார் முகத்துல என்ன ஆனா கூட ஏன் ஆட விட்டு அப்படியே பார்த்துட்டு அப்ப எங்கேயோ போக்கஸ் எங்கேயோ போயிடுச்சு. ஒருவேளை சப்ஜெக்ட் இருக்கலாம், இல்ல பணம் கொடுத்தோம் இன்னும் வரல, வட்டி வாங்கணும், வட்டி கொடுக்கணும், சாயந்தரம் போய் இவர் பேசிட்டு இருக்காரு. இவர் இதே தானே எல்லாரும் இடத்துலையும் பேசியிருப்பாரு. இதெல்லாம் நம்ம சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி பொறுத்த மட்டும் யாரையுமே இமிடியேட்டா ரெகக்னைஸ் பண்ணவே மாட்டோம். அப்புறம் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணுவோம். சரி 10 மார்க் போடலாம், 30 மார்க் போடலாம், பேச்சில் ஒரு 20 மார்க் போடலாம், அப்புறம் என்ன செய்யலாம், பாஸ். அப்புறம் கடைசி முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இவர் மறுபடியும் வந்து நடத்தினா நல்லது அப்படின்னு எப்போ வருதோ அப்பதான் இந்த ஸ்பீக்கர் ஜெயிக்கிறார். எப்படா போகும் வாட்சை பார்த்தீங்கன்னா நான் கிளம்பிடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே கூடாது. இப்போ நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அந்த பேட் சைட் வியூ இருக்குல்ல, அது பார்க்குறப்போ யூ ஆர் 90% very much interested in participating not only this program but also your program of gathering something. ஏதோ கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் இப்போ உங்களுக்கு வந்துருக்கு. ஆகையால இந்த மாதிரியான சூழ்நிலையில நமக்கு இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் யாருக்குமே ரிச் பேக்ரவுண்ட் கிடையாது. யாருமே பணத்தை கொட்டி வச்சுக்கிட்டு பொழுதுபோக்கா ஐஏஎஸ் படி, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிரு, அப்புறம் அதுல இருந்து அடிச்சுட்டு வா, அப்புறம் இன்னொரு வாரிசு உருவாக்குவோம், அப்படி இருக்கிற ஃபேமிலிஸ் யாருமே கிடையாது. எல்லாரும் கஷ்டத்துல இருந்து வந்து உட்கார்ந்து, யாரோ சொன்னாங்க அந்த காலத்துல ஏன் நம்ம படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, குரூப் சர்வீஸ் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, நம்ம ஏன் வாங்கக்கூடாது, கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு சொன்னா குரூப் சர்வீசஸ் தான், டிஆர்பி தான், செட்டு தான், நெட்டு தான், ஐஏஎஸ் தான், இதெல்லாம் இருந்தால் தான் ஈஸியா இது இல்லாம போக முடியும். ஏன்னா அந்த காலத்துல இந்த மாதிரி கவர்மெண்ட் இல்ல. அப்போ தொட்டதுக்கெல்லாம் பொண்ணு தானே. எந்த போஸ்ட்டுக்கு போனாலும் நான் சொல்ற உலகம் தானே இது. ஒரு 50 வருஷம் அப்படித்தானே கஷ்டப்பட்டது. அப்போ 5000, அப்புறம் 50,000, 5 லட்சம், இப்ப கோடி, இப்ப எதுவுமே இல்லைங்கிறாங்க. இந்த காலத்துல பிடிச்சுக்கோங்க, இந்த சூழ்நிலையை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த சூழ்நிலை பைசா இல்லாம கிடைக்குது அப்படிங்கிறது சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கப்போ, பைசா இல்லாம மெரிட்டா நீங்க போகணும்னு சொன்னா மார்க் வேணும். மார்க் வேணும்னு சொன்னா நல்லதை கேட்கணும், நல்லதை புரிஞ்சுக்கணும், நல்லதை மட்டும் எடுத்து எழுதணும். அது எழுதணும்னு சொன்னா உங்களுடைய டோட்டல் பார்ட்டிசிபேஷன் இன் திஸ் ரிகார்ட் இஸ் வெரி மச் நீடட். உங்களுக்கு இப்போ நான் ஜென்ரலாக சொன்னதாக கவுன்சிலிங் விட்டுட்டேன். இப்போ அடுத்த சப்ஜெக்ட் வரேன். நான் முதல்ல நினைச்சது ஐஏஎஸ் இருப்பாங்க, அதனால சப்ஜெக்ட் தரவாக கொண்டு போயிடலான்னு பார்த்தேன். இப்போ அதுக்கு அவசியமே இல்லை. குரூப் சர்வீசஸ் அப்படிங்கிறப்போ பிசி தானே போறீங்க. வேற ஏதாவது சேஞ்ச் இருக்கா? ரயில்வே சர்வீஸ், ரயில்வே இருக்காங்களா? ரயில்வே எத்தனை பேருமா? ரயில்வே 2 பேர், 3 பேர் இருக்காங்க. டிஆர்பி எத்தனை பேர்? சரி, அது தெரியுது, ஏஜ் பார்த்தாலும் தெரியுது. டிஆர்பி தான். வேற எல்லாமே குரூப் சர்வீசஸ் தான். குரூப் சர்வீஸ்ல இருந்து பிரியாரிட்டி போலீஸ் எஸ்ஐ ஒரு பொண்ணு இருக்கான். எஸ்ஐ சரி சரி, அவன் மட்டும் எஸ்ஐ. அதாவது எதுவா வாட் எவர் த எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் ஆர் சேம். என்ன கேள்வியே டேரக்டாக கேட்பாங்க, சிலது இன்டேரக்டாக கேட்பாங்க, அவ்வளோதான். 2 வகையில மாறி மாறி இருக்கும். போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் இவ்வளோ கேட்க மாட்டாங்க, எல்லாமே ஆக்ட்ஸ் கேட்பாங்க, போலீஸ் ஆக்ட்ஸ் கேட்பாங்க, அப்புறம் வந்து கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ் கேட்பாங்க, அப்புறம் வந்து இந்த ஏஜ் குரூப் இருக்குல்ல, விமன் ஏஜ் குரூப்ல என்னென்ன வயசு, போக்சோ பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். சில 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 கேஸ் ஸ்டடியெல்லாம் நீங்கள் தனியாக எடுத்து பண்ணணும். அதே மாதிரி லாயருடைய ஒரு நாளைக்கு லாயரையும் கூட்டுவாங்க. நீங்கள் சரின்னு சொன்னால் செல்லுத்தூர்ல ஜான்சி யாரா தெரியுமா? அவங்க அரைச்ச மாதிரி அக்கு வேற ஆணி வேற சொல்லிடுவாங்க அபவுட் லீகல் ஹிஸ்ட்ரி.
லீகல் ஸ்டடீஸ் அண்ட் லீகல் ஹிஸ்ட்ரி. அது ஐஏஎஸ் இவங்க குரூப் ஸ்டடீஸுக்கு உண்டு, போலீஸுக்கு உண்டு, டிஆர்பிக்கு உண்டு. அவங்கள ஒரு நாளைக்கு நான் வர சொல்லிடுறேன். அவங்க தெரியும். சரி, அவங்கள ஒரு நாளைக்கு உங்களுக்கு வர சொல்லுவேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஸ்பெஷலைசேஷனும் உங்களுக்கு சப்ஜெக்ட் தேவைப்படுதா? ஏன்னா இது ரொம்ப கஷ்டமானது கிடையாது. நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே 50% தான். நான் நினைச்சது 100%, இப்போ 50% தான் வந்துட்டோம். 50%ல எது முக்கியமாக தேவைப்படுது, எது இல்லை உங்களுக்கு? ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பற்றி யாரும் கேட்கப்படுறதில்ல. சொல்லுங்கப்பா, உங்களுக்கு எது தேவை? இங்கிலீஷ் விட்டுருங்க. இங்கிலீஷில் வந்து தனியாக யாரோ இவங்க கூட இங்கிலீஷாக படிச்சிருக்காங்க, இவங்க பேசுங்க, அவ்வளோதானே. இவங்க என்ன இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதனால் இவங்க இங்கிலீஷ் பேசினா இங்கிலீஷ் பேசிக்கலாம். எப்படி ஹவு டு ஃபேஸ் இன்டர்வியூ, அதுக்கு நாங்கள்லாம் வரோம். ஒரு நாளைக்கு வரோம், ஒரு இன்டர்வியூ செஷனே நடத்துகிறோம். மார்க் செஷன். மார்க் செஷன்னா மார்க் செஷன் என்னது? மாதிரி இன்டர்வியூ நடத்துகிறோம் நாங்கள். இதே மாதிரி ஒரு போட்டுட்டு 5 பேர் இருப்போம். 5 பேர் டிஃப்ரெண்ட் போலீஸ் இருப்பாங்க, லாயர் இருப்பாங்க, ப்ரொஃபஸர் இருப்பாங்க, வேற யாராவது இருப்பாங்க. ஒரு டெப்டி கலெக்டர் வருவார், அவர் ஆதிநாராயணன் இருக்காரு, அவரும் வர சொல்லிடுவோம். இவங்க லைப்ரரி சைட்ஸ் அவங்க இருப்பாங்க. அவங்க கேள்வி கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறப்போ எப்படி சொல்லணும், எந்த மாதிரி நீங்கள் வந்து உள்ளே வரணும், எந்த மாதிரி உட்காரணும், எந்த மாதிரி ட்ரெஸ் கோடு, எந்த மாதிரி நீங்கள் உங்களை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தனி செஷன். அது எப்போ தேவைப்படுன்னா உங்களுக்கு இந்த ப்ரிலி முடிஞ்சு இன்டர்வியூ போகிற வச்சுக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு தேவை ஆக்டிவ் சப்ஜெக்ட். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிற சப்ஜெக்டில் நான் சொல்லிட்டேன். லீகல் ஸ்டடீஸ் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. லீகல் ஹிஸ்ட்ரி பற்றி, லீகல் டெவலப்மெண்ட் பற்றி அவங்க வச்சுருவோம். சட்டங்கள், போலீஸ் சட்டங்களும் நீதித்துறை சட்டங்களும் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்து சொல்லிடுவோம். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக கேட்பாங்க. தமிழ்நாடு, ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அது நான் எடுத்துறேன். லிட்ரேச்சர் கேட்பாங்க, அது இவங்க எடுத்துருவாங்க. இலக்கியம், தமிழ் இலக்கியம், ஆங்கில இலக்கியம், மேற்கத்திய இலக்கியம் அப்படின்னு அவங்க எடுத்துருவாங்க. வேற எந்த உங்களுக்கு வேணும்? ஜாக்கிரதை கேட்பாங்க, எக்கனாமிக்ஸ் கேட்பாங்க. எக்கனாமிக்ஸ் ஜாக்கிரதைக்கு ஒரு ஆளை நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். வேற என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், மாடர்ன் கவர்மெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அரேஞ்ச் பண்ணி தரேன். எக்கனாமிக்ஸும் கொடுத்துறேன். வேற எந்த ஏரியா புக்கு, நல்ல புக்கு வேணும்னு சொன்னால் என்ன புக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து டெக்ஸ்ட்டு ஒரு ப்ரிஸ்கிரைப் டெக்ஸ்ட் இருக்குல்ல, கவர்மெண்ட் போடுது, அது உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன். நீங்கள் இங்கே வாங்குற பிளாட்ஃபார்ம் கைட்ஸ் நான் வாங்க வேண்டாம். நாட்காட்டி, கடல் காட்டி அப்படின்னு சொல்லி புஸ்தகங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் வாங்கி படிக்கணும். அது ஒன்றுமே இருக்காது. அவங்க எல்லாம் முன்னோரு காப்பி அடிச்சு எழுதுறாங்க. ஒரிஜினல் புக்கை படிச்சுக்கணும். உதாரணமாக இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரோமிலா தாப்பர் அப்படின்னு போட்டு டேஷை போட்டு 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ரோமிலா தாப்பர் படித்தா தான் உங்களுக்கு ரோமிலா தாப்பர் என்ன சொன்னது தெரியும். அப்போ ரோமிலா தாப்பர் புக்கு எங்கே இருக்குன்னு எங்கே தெரியும்? அப்போ ரோமிலா தாப்பர் யாருக்கு தெரிஞ்சுட்டா தானே நீங்கள் வந்து அடுத்தது போக முடியும். இப்போ நீங்கள் தர்மராஜ் புக்கு படிச்சீங்கன்னா தர்மராஜ் மட்டும் தான் எழுதியிருப்பாரு. தர்மராஜ் எங்கேன்னு எடுத்தாரு? எல்லா புக்கையும் எடுத்துருக்காரு. அவ்வளோ. அதுக்கு அந்தந்த ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் யார் இருக்காங்களோ அந்த புக்கை நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சுட்டீங்கன்னா, அதுக்கும் சொல்லுங்கள். ஒரு இடத்துல கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு தெரியும் லாங்குவேஜ் போங்க. அந்த புக்கை திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். ரேர் புக்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் படித்து முடிச்ச வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு குரூப் சர்வீஸ் தான் நான் சொல்லி ஐஏஎஸ் இல்லை. ஐஏஎஸ் புக்கை தர்றேன், அது குரூப் சர்வீஸ்க்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. திருப்பி எனக்கு கொடுத்துருங்க. உதாரணமாக நான் படித்தது ராவ் ஸ்டடி சர்க்கிள் டெல்லியில், அங்கே இந்த மெட்டீரியல் இருக்குது. நாங்கள் படிச்சுட்டு அது எல்லா யூனிவர்சிட்டி கொடுத்துட்டோம். இப்போ அது திருப்பி அங்கே வாங்கினோம்னா உங்களுக்கு தரேன். எக்கனாமிக்ஸில் பொறுத்த மட்டும் அது ரொம்ப ரேர் பேப்பர். அதில் வந்து நிறைய கேள்வி வைப்பாங்க. ஏன்னா தேவைப்பட்டால் இங்கேருந்து எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸரே ஒரு நாள் படிச்சிருக்கேன். அதே மாதிரி 5 இயர் பிளான்ஸ், ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் வந்து இன்னைக்கு வரைக்கும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ், கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட், மாடர்ன் கவர்மெண்ட்ஸ், கான்ஸ்டியூஷன் ஆஃப் அமெரிக்கா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் ரஷ்யா, நம்ம கான்ஸ்டியூஷன் தனியாக, இதெல்லாம் தனித்தனியாக பார்க்கணும். அதுக்கு ஒரு புக்கு தரேன். மாடர்ன் கவர்மெண்ட்ஸ் சொல்லி நம்ம இருக்காது, அதில் அவங்க அறிவை கொடுத்துறேன். அது ஒரு 4 காப்பி 5 தரேன். மாறி மாறி படிச்சுக்கணும். என்ன சொல்கிறேன்னா, குரூப்பாக படிங்க. ஒருத்தர் மாடர்னும் எடுத்தாங்கன்னா இன்னொருத்தர் வந்து கான்ஸ்டியூஷன் போயிருக்காரு, இன்னொருத்தர் வந்து இன்னொரு கான்ஸ்டியூஷன் போயிருக்காரு. ஒரு நாள் முழுக்க கான்ஸ்டியூஷன் பற்றி பேசுகிறேன். எல்லா பாயிண்ட் சொல்லணும்ல, எல்லாமே புல்லட் பாயிண்டாக வச்சுக்கிட்டு இங்கே போட்டு காட்டணும். இந்த பவர் பாயிண்ட்டை படிச்சுக்கோங்க. பவர் பாயிண்ட் ஈஸி தானே, எல்லாம் செல்ல வந்துச்சுல, அதை போட்டு ஈஸியாக. உதாரணம், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த ஹையஸ்ட் பாடி, ஹையஸ்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு அந்த பாயிண்டாக சொல்லிக்குவாங்க. அவர் சேலரி எவ்வளவு, அவர் யார் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, எந்த மெஜாரிட்டி வர்றாரு, டைரக்டாகவா அல்லது இன்டைரக்டாவா, ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன பொருள் போடுது அப்படிங்கிற மாதிரி
கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை தயாரிக்கிறதுக்கு எந்தெந்த கான்ஸ்டியூஷன் பயன்படுது? சுவிட்சர்லாந்து, பிரான்ஸு, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, இந்த மாதிரி 5 கான்ஸ்டியூஷன் சேர்ந்து தான் நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்குனாங்க. Who is the father of Indian Constitution? அம்பேத்கர். 12 member committee. யார் அந்த 12 members? அந்த 12 memberல தமிழ்நாட்டுக்காரர் யாரு? கேள்வி வருதா? இப்படிதான் கேட்பார். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சு அம்பேத்கர் தான் தலைவர் தெரிஞ்சு வச்சு. அவர் 12 பேர் கொண்ட குழு. அந்த 12 பேர் குழுவில் யாரெல்லாம் இருந்தாங்க? இப்போ நீங்க பண்ண வேண்டியது அந்த நெட்ல இருக்குல்ல, சிடிபிடில சிஜிடியா, ChatGPT, அதை பிடிங்க, கூகுள் ஜெமினி பிடிங்க. நான் கேட்குற கேள்வி எல்லாமே அது இருக்கு. அவ்வளோத்தையும் எடுத்து நான் சொன்ன டைரி, ஃபர்ஸ்ட் டைரி உங்களுக்கு பர்சனல், செகண்ட் டைரி அகாடமிக். ஒவ்வொரு நாளும் புது புது விஷயத்தை கண்டுபிடிச்சு 10 பக்கத்துக்கு எழுதிக்கிட்டே வா. திருப்பி ரெஃபர் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்காக தலையில போகணும். அது போயிடுச்சுன்னா அப்படியே நிற்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு பிஏல படித்த மேட்ரு தான் ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷன், அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். இன்னைக்கு நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு படித்தது அப்படி புரிய மாதிரி படிக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் தமிழ் தான் படிக்க போறீங்க, தமிழ்லேயே படிக்கிற மாதிரி புத்தகங்கள் கொடுத்துரும். அதை வந்து தரவு பண்ணீங்கன்னா percentage of passing from your side may be increased from 2 to at least 10. அது பெரிய சக்ஸஸ் ஸ்டோரி. 2 பேர் பாஸ் ஆகிற இடத்துல 20 பேர் 10 பேர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த அவங்களுக்கு பெரிய விஷயம், இவங்களுக்கு பெரிய விஷயம். இதை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இது ஒட்டு மொத்தமே லைப்ரரி அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு கொடுத்து வைக்கலாம். சோசியல் அவுட்லுக் நம்ம மினிஸ்டர் நம்ம ஊருக்காரங்க, அவங்கள ஒரு நாளைக்கு உட்கார வச்சு நீங்கள் எல்லாம் பிடிச்சி வாங்கிடுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, கடைசி நான் போய் கவர்மெண்ட்டில் பேசுகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ வாங்கிட்டு கீழே முழுக்க லைப்ரரி, மேலே முழுக்க தங்கிட்டு படிக்கிற மாதிரி காம்படிட்டிவ் சென்டர் கொண்டாடலாம். சும்மா தான் இருக்கு. அதுக்கு உருப்படியாக இந்த மாதிரி பண்ணோம்னா எல்லாம் நம்ம கிராமத்து குழந்தை எல்லாரையுமே கொண்டாடலாம்ல. கவர்மெண்ட்டுக்கு பாலிசி இது. ஒவ்வொரு ஊர்லேயும் இதே மாதிரி கொண்டாண்டாங்கன்னா நாங்கள் ஆட்சியில் எத்தனை குழந்தை நான் முதல்வனுக்கு ஈக்குவலாக நாங்கள் கொண்டாந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாம். ஏழை சமூக நலத்தை நம்ம ஊர் தான். ஒரு நாளைக்கு சொல்லிட்டு அவங்க கூட்டுவாங்க, உட்கார வச்சு பிடிச்சி கேட்டுருவோம், அவங்களுக்கு இந்த ப்ரொபோசல் கையில் கொடுத்துருவோம். இதை முதல்ல நம்ம லைப்ரரிக்கு சொந்தமாக்கிட்டோம்னா இங்கேருந்து நிறைய பேர் நீங்களே உருவாக்கும். ஆனால் ஒன்று ஜெயிச்சு போனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி இங்கே வரணும், வந்து இதே மாதிரி குழந்தைகளுக்கு நீங்களும் கற்றுக் கொடுக்கணும், உங்கள் நாலேஜையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். முதல்ல நீங்கள் ஜெயிக்கணும், அப்புறம் ஜெயிக்க வைக்கிற வழியை காட்டணும், அதுக்கப்புறம் ஜெயிச்சவங்களுக்காக நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும், அப்புறம் அவங்களுக்கு பின்னாலேயே நீங்களும் ஷேர் பண்ணிட்டே இருக்கணும். நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிராமத்தில் இருந்து போனவங்க, அபூர்வா ஐஏஎஸ் டாப் லெவல் வந்தாங்க. அவங்க தான் இன்றைக்கி நான் க்ளோஸாக பழகிட்டுருவோம். பிகாஸ் ஆஃப் த நாலேஜ் ஷேரிங் தான். நிறைய பேர் ரொம்ப, அதாவது அவங்க மறந்துடுவாங்க ஐஏஎஸ், நாங்களும் மறந்துடுவோம் என்ன போஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக பழகும். அது காரணம் என்ன, இந்த சுனாமி. நான் சுனாமி போகிறப்ப ராதாகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன் தரல, அவர் கடலூர் இருந்தார். அப்புறம் அங்கே நாகம் வந்தார், நான் அவர், அப்புறம் ஒரு சிங் இருந்தார்ல, பஞ்சாப்காரர் ஒருத்தர் இருக்கார்ல, கார்பரேஷனுடைய எழுத்து ககன்தீப் சிங், நான் அவர், ராதாகிருஷ்ணன், சினிஸ்டர் ஐஸ்வர்யா ராயோடைய ஹஸ்பண்டு, எல்லாரும் சேர்ந்து ஒரே டீம்ல இருக்கோம். பில் கிளின்டன் வர்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, நான் பில் கிளின்டன் பார்க்க முடிஞ்சாங்க. எதுக்கு எங்களுக்கு விட்டுச்சு சர்வீஸ், ரெட் கிராஸ். அந்த மாதிரியான போயிட்டோம்னா ஒரு பிராண்ட்ல போய் நம்ம நிற்போம். அந்த பிராண்ட் ராஜபாளையத்து பிராண்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குறிப்பிட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸுடைய ஒரு நோக்கம், ஒரு மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன திரி பிடிச்சது அப்படின்னு சொன்னால் அதுவே அவங்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய சக்ஸஸ். அது உங்களுக்கும் சக்ஸஸ், நம்ம நினைக்கிறதுக்கும் சக்ஸஸ். கண்டிப்பாக அடுத்த மீட்டிங் யூ ஆர் கோயிங் டு மீட் த சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் இன் திஸ் பர்டிகுலர் பிளேஸ். இந்த இடத்துல அவங்க வச்சு பேசி இது என்ன டெவலப் பண்ணுதோ அப்படியே சொல்லுங்கள், அவங்கள வச்சு என்னென்ன பண்ணலாம் சொல்லுங்கள். முன்மாதிரி திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு நம்ம கொடுக்கலாம். அது நீங்கள் தயாரித்த மாதிரி கொடுங்க, நாங்கள் தயாரிச்சு தர்றோம், அது நீங்கள் ஒருவேளை இது கிளிக் ஆச்சுன்னா இதே மாதிரி இருக்கக்கூடிய பி கிளாஸ் சென்டர்ஸ் இருக்கு, விருதுநகர், சிவகாசி, மதுரை, அந்த மாதிரி சென்டர்ஸ் இருக்கு. இதே மாதிரி சென்டர்ஸ் உருவாக்கி விட்டுருவாங்க. நீங்கள் எங்கே வேணால் போய் படிக்கலாம்.
நிறைய இன்னும் கொஞ்சம் புக்ஸ் நிறைய கிடைக்கும். அதனால மனசுக்குள்ள இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சதுனால இது 1 மணி நேரம் ஆயிரத்தி 5 மணி நேரத்தை நீங்கள் வந்து பர்பஸ் வேறு, நான் வந்து பர்பஸ் வேறு. அதனால் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் என்ன வேணும்னு கேட்க வச்சுட்டு வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய கிளாஸ் அரேஞ்ச். அதுக்கு ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கணும். நான் சொல்லுவது இன்னும் 1% பேசியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் நேரம் நமக்கு வந்து நேரம் வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு என்னென்ன இருக்கோ டவுட்டாக கேளுங்க. இப்போ சொல்லிவிட்டு அடுத்த கிளாஸ் வரப்போ டவுட் நிறைய இருந்தாலும் தனியாக பேப்பர் கொடுத்துருங்க. நாங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர்ஸ் கொடுக்குறோம். ஆன்சர்ஸ்னால் விளக்க கொடுக்குறோம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷனில் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ராஜபாளையத்தில் வந்து ஒரு 10 பேர் வருஷத்துக்கு 10 பேரை குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 நம்ம அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சோடு இன்றைக்கி நீங்கள் உங்கள் அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டடி நீங்கள் கொண்டு போகலாம். கேள்விகள்லாம் கேட்கலாம், டிஸ்கஷன்.